ஒவ்வொருவரை குறித்தும் தேவ திட்டம் இருக்கிறது. ஒவ்வொருவர் மேலேயும் தேவ நோக்கம் இருக்கிறது. தோத்துறோம். நாம் அதை மறந்து இருந்துடக்கூடாது. ஏதோ சபைக்கு வந்தோம், ஒரு பாட்டு பாடி ஆராதனை பண்ணோம், சோத்துறோம், ஏதோ நம்மளால் முடிஞ்சதை செஞ்சு போயிட்டோம் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. வசனத்தை கேட்டோம் போயிட்டோம் நினைக்கக்கூடாது. நம்ம மேலே தேவ திட்டம் இருக்கிறது. நம்ம தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள். தோத்துறோம். அப்போ ஒரு தேவ காரியத்தை செய்ய நாம அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. சபையில் கர்த்தர் நம்மை ஒரு நோக்கத்தோடு வைத்திருக்கிறார். தேவ பிள்ளையே, ஆண்டவர் சொன்னார், தோத்துறான், பிதாவின் திட்டத்தை நிறைவேற்றி முடித்தேன் என்று சொல்லுகிறார். ஆமென். முடிந்தது. அப்போ நம்ம மேலே பிதாவின் திட்டம் நிறைவேறி முடிக்க வேண்டும். நாம் பிதாவின் திட்டத்தை நிறைவேற்றி முடிக்க, ஆண்டுடைய திட்டத்தை நிறைவேற்றி முடிக்க மிக கவனத்தோடும் தெளிவோடும் நாம் செயல்பட வேண்டும். அல்லேலூயா.